நீங்க மேக்ஸிமம் யூவி வாட்டர் பீஃபர் நீங்க வச்சிருக்கீங்கனாலும் சரி, இல்ல வாங்க போறீங்கனாலும் சரி, இந்த விஷயத்த மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்க வாட்டர் பீஃபர்ல ஆர்ஓ ப்ராசஸ் இருக்கு, யூவி இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் பாஸ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ மெயினா எதுக்காக அப்படின்னா, ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா சொன்னாரு, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா யூவி வாட்டர் பியூரிஃபையர் பத்தி பார்க்க போறோம். யூவி வாட்டர் பியூரிஃபையர் மட்டும் இல்ல, யூவி பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு, ஏன் கோழி பண்ணைகளுக்கு கூட யூவி கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா கோழி பண்ணையில பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணியில கோழின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியானால பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு நிறைய பிரச்சனை எல்லாமே வரும். அது மாதிரி ஈல்டு சரியா இருக்காது. அப்படிங்கிறதுக்காக கோழி பண்ணைகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த யூவி கம்பல்சரி ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த யூவி பாத்தீங்கன்னா தேவைகள் இருக்கு. இன்னொன்று, அந்த யூவினால இருக்கிற நிறை குறைகளை பற்றி அப்படி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் பாயிலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பியூரிஃபையர் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஸ்டோரேஜோடையே பார்த்தீங்கன்னா யூவி வாட்டர் பியூரிஃபையர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாயிலிங் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அதாவது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வர மாதிரி மிஷினும் இருக்குது. அதேமாதிரி ஸ்டோரேஜ் மாடலும் இருக்குது. இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். யூவி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? யூவிங்கிறது அல்ட்ரா வயலட்னு சொல்லுவாங்க. இந்த அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் பாஸ் பண்ணி அந்த பாக்டீரியா வைரஸோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிடும். அதாவது செல்வால பிரேக் பண்ணிடும். அது பாக்டீரியா வைரஸ் பார்த்தீங்கன்னா செத்துரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் மேல்டோஃபீலியான்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கு. அதாவது யூவி ரேஸ் பாஸ் பண்ணி திரும்ப ஒரு 6 to 8 மணி நேரத்தில் அதுக்கு திரும்ப உயிர் வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நம்ம உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் பற்றி சொல்லுவாங்க. அதை டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இந்த யூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் என்னன்னா, நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணதுமே யூவி ட்ரீட்டட் வாட்டர் வரும். நம்ம தண்ணி பிடிச்சி நம்ம உடனே குடிச்சிருவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்டீரியா நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற தண்ணியில் நான் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ள திரும்ப அந்த பாக்டீரியா ஆக்டிவ் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா பாக்டீரியானால நம்ம உடம்புக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன். தவிர்க்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த நார்மல் யூவி வாட்டர் பியூரிஃபையர்ல பட்டன் பிரஸ் பண்ணா தண்ணி வர மாதிரி, அதாவது தண்ணி நீங்க யூவி ட்ரீட்டட் வாட்டரை பிடிச்சி உடனே நம்ம குடிக்கணும். அந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர், யூவி வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி வச்சீங்கன்னா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துல ஒரு சின்ன சின்ன வெசல்ல பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதாவது குடத்துல பிடிச்சி வச்சுக்குவாங்க. பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு ஒரு பானையிலையோ ஏதோ ஒரு இதுல ஊத்தி வைப்போம். அப்படி ஊத்தி வைக்கும் போதும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேலதான் ஆகும். திரும்ப அந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா அதுக்கு உயிர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மேக்ஸிமம் யூவி வாட்டர் பியூரிஃபையர் நீங்க வச்சிருக்கீங்கனாலும் சரி, இல்ல வாங்க போறீங்கனாலும் சரி, இந்த விஷயத்த மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி பாத்தீங்கன்னா யூவி ட்ரீட்டட் வாட்டரை உடனே நீங்க குடிச்சீங்கன்னா மட்டும்தான், அதாவது அது குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள நீங்க குடிச்சீங்கன்னா மட்டும்தான் ஒரு சில பாக்டீரியாஸ்னால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. யூவி பாத்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நார்மலா பாத்தீங்கன்னா இது பிளிப்ஸ் லேம்ப். ஓகேங்களா? இது யூவி லேம்ப். இதுவும் ஒரு லேம்ப், மேக் இன் இந்தியா. உங்களுக்கு அங்கிருந்து தெரியுதா? இதுவும் ஒரு யூவி. இந்த மாதிரி மார்க்கெட்ல எக்கச்சக்கமான யூவி எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இது யூவி ரேஸ் பாஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இது யூவி சேம்பர். ஓகேங்களா? இதுக்குள்ள இந்த லேம்பை இன்சர்ட் பண்ணியிருப்போம். இப்ப இந்த டியூப் லைட்டுக்கு மேல ஒரு டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுலதான் தண்ணி டிராவல் ஆகும். அப்படி டிராவல் ஆகும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாகும். அதாவது இந்த லேம்ப் வழியா வெளியில வர தண்ணி, லேம்ப்ல போய் வர தண்ணியோட ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் தான் இருக்கணும். அதை தாண்டி அதிகமான பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ல தண்ணி வெளியில போகும்போது அது சரியா பாக்டீரியா வைரஸ் கண்ட்ரோல் ஆகாது. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசம்பிள்டு பண்ணி யூவி வாட்டர் பியூரிஃபையர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டா வராது. இது ஒரு சில பிராண்டோட வாட்டர் பியூரிஃபையர் பாத்தீங்கன்னா அதுல கரெக்டா செட் பண்ணியிருப்பாங்க. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா டிராவல் ஆகிற டைமிங் பொறுத்து தான் அதுல பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு டைம் கொடுக்கணும். இந்த இவ்வளவு டைமிங்க்கு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி டிராவல் ஆகி வெளியில வரணும். ஓகேங்களா? டக்குன்னு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரா தண்ணி கொடுத்தோம்னா அது பாக்டீரியா சரியா கண்ட்ரோல் ஆகாது. இதை ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல இந்த டியூப் லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூவி லைட் எல்லாமே பாத்தீங்கன்னா வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா யூவி இருக்கா இல்லையா, அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் பாஸ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை செக் பண்ணேன். இதுல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல. அதாவது இந்த
இந்த பிளாக் கலர் பேப்பர்ல எல்லோ கலர் ஹைலைட்டர்ல நீங்க ஏதாவது ஒன்று எழுதிட்டு யூவி லேம்ப் வச்சு நீங்க வந்து பக்கத்துல கொண்டு போய் வச்சீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்பரஸ் அதிகமா இருக்கும். அந்த பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இந்த யூவியை வச்சு நாங்க செக் பண்ணி பார்த்தோம். இந்த 3 லேம்பையும் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லேம்ப் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. இந்த லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி லேம்ப் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு அலையா வரும். இந்த டிஎன்ஏவோட சிம்பிள் பார்த்துருப்போம்ல நார்மலா, சேம் அந்த மாதிரி ஒரு அலையா வரும். இதுலயே நாங்க ஒரு 3 லேம்ப் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரிலாம் வரல. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இதுல காமிக்கிற மாதிரி தான் ஃபுல்லா ப்ளூவா மட்டும் தான் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. அதாவது இது வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா ஆச்சு. இது சுத்தமாவே கிடையாது. நான் இது ஏன் சொல்றேன், இந்த வீடியோ மெயினா எதுக்காக அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு, எங்க வீட்டுல இருக்கிற மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா யூவி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் மெயினா அந்த வீடியோவே நான் பண்றேன். அதாவது இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா? குறிப்பிட்ட யூவிக்கும் அந்த தண்ணிக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த பாக்டீரியா வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 3 லைட்டை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எந்த விதத்துலையுமே மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகாது. நீங்க ஒரு யூவி வாட்டர் பியூரிஃபையர் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான நல்ல ஒரு யூவி வாட்டர் பியூரிஃபையரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல நல்லா எஃபெக்டிவாகவும் ஒர்க் பண்ணும். அதுல மேக்ஸிமம் பாக்டீரியா வைரஸை அதுல வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடும். ஒரு சில பாக்டீரியாஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில இருக்கும். அது திரும்ப வந்து குறிப்பிட்ட மணி நேரம் ஆகும் அது வளர்றதுக்கு. அது நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூவி லேம்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே நீங்க சன்லைட் படுற மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா பாசம் பிடிச்சிக்கும். மேல எல்லாமே பாசம் பிடிச்சிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த எஃபெக்டிவா நல்லா ஒர்க் பண்ணாது. அதாவது நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலங்கலான தண்ணி கொடுக்கும்போது இதுல கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பியூரிஃபை ஆகாது. ஏன்னா இது வந்து கிளியரா இருக்கணும். வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கணும். அதுக்கு முன்னாடியே செடிமெண்ட் ஃபில்டர், டஸ்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் யூவி கொடுத்தோம்னா மட்டும்தான் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? டைரக்டா நம்ம எடுத்து நம்ம யூவில அங்க கலங்கலான தண்ணி உள்ளுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணாது. இன்னொன்னு சன்லைட் படுற மாதிரி இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா பெரிய லேம்ப் நம்ம வீடுங்களுக்கு ஹோல் ஹவுஸ்க்குமே இந்த யூவி லேம்ப் வந்து பெரிய சைஸ்ல வந்து 3 அடி வரைக்குமே இருக்கு. அந்த லேம்ப் எல்லாம் வந்து ஃபிட்டிங் பண்ணிருப்பாங்க. அந்த லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த சன்லைட் படும்போதும் சரிங்க, சூடான தண்ணி இன்புட் கொடுக்கும்போதும் சரிங்க, மேல மேக்ஸிமம் பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே. அதுல அப்படியே ஒரு மாதிரி டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா மேல படிஞ்சது அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் வந்து கரெக்டா கண்ட்ரோல் ஆகாது. ஒரு நல்ல யூவி வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வர தண்ணியை உடனே குடிக்கிற மாதிரி மாடலா செலக்ட் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் இல்லாத மாதிரி மாடலா செலக்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவா ஒர்க் பண்ணணும். இன்னொன்னு எங்க வாட்டர் பியூரிஃபையர்ல ஆர்ஓ ப்ராசஸ் இருக்கு, யூவி இருக்கு. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அதாவது ஆர்ஓ ப்ராசஸ்லயே தண்ணியில வர பாக்டீரியா, வைரஸ், ஸ்மெல்லு, கலரு, ஸ்லோ பாய்சன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் யூவி வந்து பாத்தீங்கன்னா பெருசா தேவை கிடையாது. இல்ல உங்களோட தண்ணி ரொம்ப மோசமா இருக்கு, இல்ல வந்து மெம்பரைன் ஃபில்டர் சீக்கிரம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அந்த மெம்பரைனை தாண்டி அதாவது ஃபில்டர் ஆகாத தண்ணி இதுக்குள்ள வந்துச்சுனாலுமே பாக்டீரியா வைரஸை இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். எங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் இருக்கும். நான் இந்த காமிச்சதுல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மார்க்கெட்ல எக்கச்சக்கமான மிஷின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப் போட்டுமே ஒரு இந்த மாதிரி சின்ன வந்து பாத்தீங்கன்னா யூவி லைட்டை வச்சுதான் வருது. அதனால வந்து இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இந்த இவ்வளவு யூவில இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்கிறத டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு. வாட்டர் பியூரிஃபையர்லயும் சரி, மற்ற வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே நான் வந்து ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் பாக்குறதுக்கு இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க.